ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நான் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது ரீசெண்ட் டைமில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகிக்கிற அதர் லாங்குவேஜ் மூவிஸை பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். இதில் 5 தரமான படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களுமே ஒரு மஸ்ட் வாட்சபிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் முஞ்சியா. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தில் வர ஹீரோ அவரோட பாட்டியோட பூர்வீக ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்காக போயிருப்பார். போன இடத்துல முஞ்சியா அப்படிங்கிற பேய் கிட்டக்க மாட்டிக்கிட்டு அந்த பேய் இவரை விடவே விடாது. முதுகு மேலே தொத்திக்கிட்டு இவர் போகிற இடத்துக்கு கூட வந்துடும். அந்த பேய்க்கு என்ன வேணும், அந்த பேய் கேட்டதை நம்ம ஹீரோ நிறைவேற்றினாரா, இறுதியா அந்த பேய் கிட்டக்க தப்பிச்சாரா அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. ஒரு நல்ல ஃபன்ஃபுல்லான ஒரு ஹாரர் மூவியை பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட மேக்கிங் நல்லா இருக்கும், ப்ரொடக்ஷன் வேல்யூவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். வீக்கெண்டில் ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஹாரர் மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சைஃபை த்ரில்லர் டைம் ட்ராவல் படம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட படம் தான் பிளிங்க். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் ஆகா தமிழில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அமேசான் பிரைம்லையும் தமிழ் டப்பிங் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஹீரோவோட லைஃப்பில் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஓல்ட் மேன் என்ட்ரு ஆவார். என்ட்ரு ஆகிட்டு அவரோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பாவை பற்றி பேசிக்கிட்டு காணாமல் போயிடுவார். அவரை தேடி நம்ம ஹீரோ போகும்போது என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணார், எப்படி அவர் டைம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார், அண்ட் அந்த மிஸ்டீரியஸான ஓல்ட் மேனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாரா நம்ம ஹீரோ அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைஃபை த்ரில்லராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ படத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கிளைமேக்ஸ்லாம் போட்டு முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தையுமே ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்டில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது தெலுங்குல எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் சரிபோதா சனிவாரம். இந்த படத்தோட டைட்டில் தமிழ் டைட்டிலாக சூர்யா சாட்டர்டே அப்படின்னு மாதிரி தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற டைட்டிலில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் நம்ம நானி, பிரியங்கா அருள்மோகன், எஸ்.ஏ. சூர்யாலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா எல்லா நாளும் கோவப்பட்டனா அந்த கோவத்துக்கு வேல்யூவே இருக்காது, அதனால வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கோவப்படு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு கிழமை தான் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா கோவப்படக்கூடிய ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் நம்ம எஸ்.ஏ. சூர்யா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கோவம் வருது. அதை தட்டி கேட்டாரா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிளாக கமர்ஷியல் ஒரு படம் மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணதில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் நானியாக இருக்கட்டும் எஸ்.ஏ. சூர்யாவாக இருக்கட்டும் இந்த படத்தை நல்லா ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் ஃபேமிலி என்டர்டெய்னிங் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போகிறது ஒரு ஹிந்தி ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான் கில். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி சோல்ஜராக இருப்பாரு. ஸோ அவர் ஒரு ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கொள்ளடிக்கக்கூடிய கும்பல் வந்துருவாங்க. அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய மற்ற மக்களை நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றினாரு, தன்னோட காதலியை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஃபுல்லாக ஆக்ஷன் படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பார்க்கக்கூடிய ஒரு படமாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் வைலன்ஸ் படமாக இருக்கும். கண்டிப்பாக தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஒரு மலையாள காமெடி எமோஷனல் ட்ராமா தான் வாழை. இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு சுத்தமாக படிப்பே வராத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம், அந்த கூட்டத்துக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா படமாக எடுத்திருப்பாங்க. கேட்கறதுக்கு சிம்பிள் லைனாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வர அந்த 20 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சபிள் படம் தான் இதுவும்.